ஆர்டர் போடுவார், இந்த கம்யூனிட்டி சென்டர் கொடுங்கள், ஆனால் நான் செல்கின்ற அந்த கொன்றைக்காரருக்கு இந்த வீதியினை கொடுத்து விடுங்கள் சொல்வார்கள். கடந்த நகரசபையிலே ஒரு சாதனை இருக்கிறது. அதிகமான கொன்றைக்காரர்களை உருவாக்கிய நகரசபை நம்ம நகரசபை. 2006 நாம் கண்டிராத பெரு எண்ணிக்கையிலான கொந்தராத்துக்காரர்களை இந்த நகரசபை உருவாக்கி இருக்கிறது. ஆசிரியராக இருந்தவர் கொன்றைக்காரர், நகைக்கடை செய்கின்றவர் கொன்றைக்காரர், சில்லறை கடை செய்தவர் கொன்றைக்காரர், இறுதியில் கொன்றைக்கு ஆர்வத்தில் இன்னும் ஒருவரும் நிறைய கை சேதப்பட்டு போயிருப்பதாகவும் கேள்வி. கடைசியில் ஒரு ரோடை போட்டு பேமெண்ட் கிடைக்காமல் போய் இருந்த காசை இழந்து நஷ்டப்பட்டவரும் ஒருவர் இருக்கிறார், அரசியல்வாதி அவருடைய கதையை நம்பி. நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன், ஒரு தனது சொந்த வாழ்க்கையில் படிக்கட்டொன்றை கட்டுகின்ற அனுபவம் கூட இல்லாதவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியான கொன்றைகளை வழங்கிய ஒரு மோசடியான நகரசபை அந்த நகரசபை இருந்திருக்கிறது. எனவேதான் நான் அங்கு 8 மாதங்கள் நான் கடைசியாக இருந்த காலப்பகுதியிலே முடியுமான அளவு இந்த விடயங்களை திருத்தி அமைக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தேன். அந்த நகரசபைக்கு நான் சென்ற முதலாவது நாள் கொடுத்த கோரிக்கை, தயவு செய்து இந்த நகரசபைக்கு நேரத்தோடு வாருங்கள், தயவு செய்து நகரசபைக்கு விடயங்களை படித்துக் கொண்டு வாருங்கள், கூட்டறிக்கையை கணக்கறிக்கைகளை தயவு செய்து நகரசபையில் இறுதி வரை இருந்துவிட்டு செல்லுங்கள். மக்கள் அதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், அதற்காகத்தான் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது என்று சொன்னோம். ஏனென்றால் அந்த நகரசபையிலே நான் கண்ட அனுபவம், 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும், ஒரு 9:30 மணிக்கு மிக ஆறுதலாக சில நபர்கள் வந்து சேர்வார்கள், அவசரமாக கையெழுத்துக்களை விற்பார்கள், சுற்றி அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை சுற்றி ஒரு நோட்டம் விடுவார்கள், என்வெலப் ரெடியாக இருக்கிறதா, இந்த மாத கொடுப்பனவுக்கு என்வெலப் ரெடியாக இருக்கிறதா என்பது பற்றி ஒரு நோட்டம் விடுவார்கள், அதனை உத்தரவாதப்படுத்திக் கொண்டு வெளியேறி சென்று விடுவார்கள். இதுதான் அங்கே நடக்கின்ற நகரசபையாக இருந்தது. எனவேதான் அவர்களுக்கு சொன்னேன், மக்களுக்காக நீங்கள் செய்கின்ற குறைந்தபட்ச பங்களிப்பு இந்த நகரசபையில் இருந்து கருத்துக்களை சொல்லாவிட்டாலும் இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்களை கேட்டுவிட்டு போங்கள் என்று சொன்னேன். விடயங்களை குறித்துக் கொள்வதற்கு ஒரு பேப்பரையும் பேனையும் தாரும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாள் நகரசபையின் தவிசாளர் அவர்கள் சொன்னார், இந்த சபையில் ஒழுக்கத்தை பேண வேண்டும். நல்ல விடயம், ஒழுக்கம் என்று நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? இல்லை, அத்தனை பேருமே அத்தனை சபை உறுப்பினர்களும் நேஷனல் ஷர்ட் அணிந்து வர வேண்டும், இது சபை இல்லாவிட்டால் இந்த சபைக்கு அழகல் என்று சொன்னார். நல்ல விடயம், அது ஒரு நிபந்தனையாக இருந்தால் நானும் அணிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த சபையில் அமுல்படுத்த வேண்டிய ஒழுக்கங்கள் இன்னும் பல இருக்கிறது. நேரத்துக்கு வாருங்கள், நேரம் முடியும் வரை இந்த சபையில் அமர்ந்திருங்கள், விடயத்துக்கு காது கொடுங்கள், உங்களது போன்களை ஆஃப் பண்ணி வையுங்கள். தயவு செய்து நீங்கள் இங்கே கூட்டம் நடக்கின்ற போது போனிலே கதைத்துக் கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் அமுல்படுத்திவிட்டு நேஷனல் போடுகின்ற ஒழுக்கத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று தவிசாளருக்கு நான் சொன்னேன். பத்திரிகைகளில் நான் நினைக்கின்றேன் வார உரைகள் பத்திரிகையிலே அது வந்தது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் திட்டமிட்ட வகையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைக்கின்ற வகையில் அபிவிருத்தியை ஒரு விரிவான பார்வையோடு பார்க்கிறது. இந்த நகரசபையின் இறுதி கட்டத்திலே நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். நகரசபையின் ஒரு நடுப்பகுதியிலே கான்கிரீட் வீதிகள் அமைக்கப்பட்டு தாறுமாறாக இந்த நகரம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. இதனை இனிமேலாவது நிறுத்த வேண்டுமாக இருந்தால் உடனடியாக நீங்க ரைட். நான் அந்த சபைக்கு சொன்னேன் ஒரு ஆலோசனையை. இந்த சபையிலே கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்திருக்கிறீர்கள், ஒரு நாள் ஒரு 3 மணித்தியால நேரத்தை ஒதுக்கி இந்த சபைக்கு வாருங்கள். நீங்கள் செலவழித்த அபிவிருத்தி பணங்கள் மூலமாக, நீங்கள் போட்ட இந்த கான்கிரீட் வீதிகள் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற அநியாயங்கள் என்ன என்பதை நான் சொல்லி காட்டுகிறேன். மீளாய்வு கூட்டம், வீதி அமைப்பு தொடர்பான ஒரு மீளாய்வு கூட்டத்தை நடத்துவோம் என்று நான் இறுதி வரை குரல் கொடுத்தேன். ஒரு உறுப்பினர் தானம்
ஒரு உறுப்பினர் தானும் மக்களின் நன்மைக்காக மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கவில்லை. இறுதியாகத்தான் நாங்கள் ஒரு பகிரங்க கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். நகர சபையில் கடந்த 4.5 ஆண்டுகளில் கிடைக்கப்பட்ட நிதிகள் எவ்வளவு, செய்யப்பட்ட வேலைகள் என்ன, அதனை செய்து முடித்த கொந்தராத்துக்காரர்கள் யார், எந்த அளவு தூரம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறது என்பது போன்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆய்வு, ஒரு கணக்காய்வு, ஒரு தொழில்நுட்ப ஆய்வினை நாங்கள் செய்வோம். அதன் அடியாக மக்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்போம் என்று சொன்னேன். பொறுப்புள்ள ஒரு சபையாக இருந்திருந்தால் தாங்கள் செலவழித்த பணத்துக்கு நம்பிக்கையுடன் தைரியத்துடன் இவர்களால் பதிலளிக்க முடியுமா இருந்தால் ஏன் அந்த ஆய்வினை செய்வதற்கு இதுவரை அவர்கள் முன்வரவில்லை என்பதை நாங்கள் பொதுமக்களாக உங்களிடத்திலும் கேட்டு வைக்கின்றோம். நீங்களும் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். நான் எம்எம்பி கூட்டத்திலே பேசிய போதும் நான் சொன்னேன், ஒரு சில்லறை கடை நடத்துவர் நாங்கள் கூட வருட இறுதியிலே அந்த வியாபாரத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து லாப நட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு சில்லறை கடை நடத்துவதாக இருந்தாலும் சரி, இது மக்கள் சபை, பல்வேறு நிறுவனங்களில் இருந்தும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்திருக்கிறது. மக்களுக்காக நீங்கள் செய்த சேவைகள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் செய்த சேவைகளுடைய லட்சணத்தை நாங்கள் இந்த மழை காலத்திலே பார்த்தோம். கோடையிலே போட்ட வீதிகளை உங்களது கைகளாலே மாரி காலத்திலே உடைக்க வேண்டிய ஒரு அவலத்தை, ஒரு மோசமான நிலைமையை இறைவன் உங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் ஒரு தேர்தல் வந்திருக்கிறது. தேர்தல் காலத்தில் நாங்கள் இனி அது செய்வோம், இது செய்வோம், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்பதற்கெல்லாம் முதல் கடந்த காலத்திலே என்ன செய்தோம் என்பது பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். இதுவரை அவர்கள் முன்வரவில்லை, முன்வரவும் மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆய்வினை செய்தால் பொதுமக்களுக்கு தெரிய வரும், எப்படி இந்த கொந்தராத்துக்காரர்களுக்கு, ஒரே கொந்தராத்துக்காரருக்கு இவ்வளவு வேலைகளையும் கொடுத்தது யார், அதற்காக கேள்வி மனுக்களை யார் தயாரித்தார்கள், எப்படி ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானது, இந்த ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு பின்னால் எந்த அரசியல்வாதிகள் பின்னால் இருந்தார்கள் என்பது பற்றி மக்களுக்கு தெரிய வரும். எனவே இதனை செய்ய மாட்டார்கள். எனவேதான் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பென்பது வெறுமனே பொருளாதாரத்தில், வெறுமனே கிடைக்கின்ற நிதியிலே தங்கியிருப்பதில்லை. நிதி கிடைக்கின்ற, தாராளமாக நிதி கிடைக்கிறது. அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி இறைக்கிறார்கள். ஆனால் அதை மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஒன்றாக, வேலை திட்டங்களாக செய்து முடிப்பதற்குரிய ஆளுமையும் நேர்மையும் சில நேரம் அறிவும் இல்லாத ஒரு நிர்வாகமாக இருக்கின்ற போது உரிய அந்த பிரயோசன மக்களுக்கு கிடைக்காமல் போகிறது. எனவேதான் தேர்தல் காலத்தில் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது என்பதனை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறது. நாங்கள் நகர சபையிலே எதிர்கட்சியிலே இருக்கின்ற ஒரே ஒரு ஆசனத்தை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த நகரத்துக்கு பொருத்தமான வேலை திட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றிய எங்களது பார்வையினை, திட்டங்களை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக நாங்கள் 4 வருடங்களுக்கு முன்னால் தந்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2006ஆம் ஆண்டு அந்த தேர்தலிலே மிகவும் தெளிவான திட்டங்கள் அடங்கிய தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை தயாரித்து வீடு வீடாக உங்கள் மக்களுக்கு வந்து சமர்ப்பித்த ஒரே ஒரு அரசியல் இயக்கமாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரமே இருந்தது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் தெளிவாக சொன்னோம், வீதி அமைப்புகள் எப்படி அமைய வேண்டும், இந்த பிரதேசத்துக்குரிய வடிகால்கள் எப்படி அமைய வேண்டும், இந்த பிரதேசத்தின் வீதிகளில் பிரதான வீதி, ஏனைய வீதிகள், குறுக்கு வீதிகள் எப்படி அமைய வேண்டும் என்ற பல திட்டங்களை சொன்னோம். அதிலே தான் நாங்கள் சொன்னோம், குறுக்கு வீதிகளுக்கு பொருத்தமானது பொருத்துக்கல் வீதி, இன்டர்லக் ரோடுகளை அமைப்பதுதான் குறுக்கு வீதிகளுக்கு பொருத்தமானது என்று சொன்னோம். சொன்னபோது அரசியலிலே பிரதி அமைச்சராகவும் பெரும்பெரும் அதிகாரத்திலும் இருந்தவர்கள் மக்களுக்கு முன்னர் சொன்னார்கள், இன்டர்லக் ரோடா, இன்டர்லக் ரோடெல்லாம் காத்தாங்குடிக்கு சரி வராது, இது கொழும்பு 7 கொழும்பின் மத்திய பகுதியில் அமைக்கப்படுகின்ற ஆடம்பரமான பாதைகள், இது இவர்கள் கனவுலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று
மக்களுக்கு பொய் சொன்னார்கள், மக்களை ஏமாற்றினார்கள், ஏமாற்ற முற்பட்டார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எந்த திட்டம், எப்படியான வீதி அமைப்பு இந்த பகுதிக்கு, காத்தாங்குடி போன்ற நெருக்கடியான பகுதிக்கு பொருத்தமானது என்று சொன்னதோ அதனை இன்று அவர்களை ஏற்றுக்கொண்டு செய்கின்ற நிலைக்கு இறைவன் அவர்களை உருவாக்கி இருக்கிறான். அதுவும் எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் இங்கே மாம்புளியார் வீதியிலே முதலாவது ஒரு பொருத்துக்கள் வீதி அமைத்தோம். அந்த வீதியினுடைய நேர்த்தி, அந்த வீதி மக்களுக்கு, அந்த மக்களுடைய நாளாந்த அபிவிருத்தி தேவைகளுக்கு எப்படி ஒரு இசைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். கான்கிரீட் வீதிகள் போலல்ல, நீர் வடிந்தோடுகிறது. மக்கள் வேண்டிய நேரத்தில் குழாய்களை பதிப்பதற்காகவும் ஏனைய வேலைகளுக்காகவும் அந்த வீதியினை கலட்டி பொருத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. மக்கள் மிகவும் நேர்த்தியாக அந்த வீதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கான்கிரீட் வீதிகள் போடப்பட்ட இடங்கள், அங்கு ஏற்பட்ட அவலங்களை நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். இதைத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் திட்டமிட்ட அபிவிருத்திக்கும், மக்களுடைய நலனுக்காக செய்யப்படுகின்ற அபிவிருத்திக்கும் ஏனைய அபிவிருத்திகளுக்கும் இடையுள்ள வித்தியாசமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனைய அபிவிருத்தி பிரச்சனைகளை விடவும் இந்த பகுதி மக்கள் ஒரு தனித்துவமான பிரத்யேகமான ஒரு பிரச்சனையை கொண்டிருக்கிறார்கள், சூழல் பிரச்சனையை. அதுதான் இந்த பகுதிகளிலே ஆண்டாண்டு காலமாக கொட்டப்படுகின்ற குப்பை கூல பிரச்சனை. எப்போதுமே மக்களுக்கு நிரந்தரமான சுகாதார பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அது ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த பிராந்தியங்களிலே நாங்கள் வந்தபோது மக்கள் முறையிட்டார்கள், அவருடைய இன்னல்களை சொன்னார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் கடந்த காலங்களிலே ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டோம், இந்த குப்பை பிரச்சனைகளை வைத்து ஏமாற்றப்பட்டோம் என்பதை சொன்னார்கள். இப்போதும் இதே தேர்தலிலும் மக்களை ஏமாற்றுவதற்கு சில அரசியல்வாதிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து ஆற்றங்கரைக்காக பாதை அமைப்பதற்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் காசு வருகிறது, நாங்கள் இன்ன வேலை திட்டங்களை செய்ய போகிறோம் என்று மீண்டும் மக்களின் கவனத்தை திருப்புகின்ற வேலை திட்டத்தில் சதி முயற்சிகளில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உங்கள் முன்னே வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம், எங்களுக்கு இந்த திட்டங்கள் இருக்கிறது, உங்களது பிரச்சனைகளை நாங்கள் அதனுடைய பாரதூரங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் எங்களிடம் கேட்க முடியும், எப்படி தீர்த்து வைப்பீர்கள், என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் கேட்கலாம், அது பொருத்தமான கேள்வி. ஆனால் 25 வருடங்களாக, கால் நூற்றாண்டு காலமாக அரசியலிலே இருந்தவர்கள், பெரும் அதிகாரங்களிலே இருந்தவர்கள் இந்த தேர்தலிலும் வந்து இனித்தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகின்றோம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி தீர்ப்பீர்கள் என்பதல்ல, இத்தனை காலமும் உங்களால் ஏன் தீர்க்க முடியாமல் போனது என்ற கேள்வியை பொதுமக்களாகிய நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதுவரை அதிகாரத்தில் இருந்த அமைப்பு கிடையாது, அதிகாரம் எங்களுடைய கைகளில் இருந்தது கிடையாது. எங்களுக்கு கிடைத்த எதிர்க்கட்சி அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு யாருமே வரலாற்றிலே செய்த எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு எவருமே செய்யாத விடயங்களை நாங்கள் இந்த பிரதேசத்தில் செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதிகாரம் கிடைக்கின்ற போது இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான முழுமையான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்கிறோம், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கால் நூற்றாண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் வந்து ஏதோ இந்த பிரச்சனை நேற்று முளைத்த பிரச்சனை போல, இந்த நகரசபை தேர்தலிலே வாக்களியுங்கள், இனித்தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகின்றோம் என்று சொல்கின்ற நயவஞ்சகத்தனமான வாக்குறுதிகளுக்கு மக்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம், கடந்த 25 ஆண்டுகளில் உங்களால் ஏதனை செய்ய முடியாமல் போனது, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளும் அவலங்களும் ஏன் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போனது? இந்த மக்கள் கவலையோடு சொன்னார்கள், கடந்த 4.5 வருடங்களிலே இந்த நகரசபை நிர்வாகம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கை எல்லாம் அங்கே இருந்த குப்பமேட்டுக்கு மேலால் கிரவல் கொட்டி அமர்த்தி அதனை ஒருவாறு மூடி மறைக்க முற்பட்டார்கள். குப்பைக்கான பிரச்சனை என்பது, அவருடைய தீர்வு என்பது மூடி மறைத்தல், கிரவல்களை கொட்டி லெவல் பண்ணி மூடி மறைத்தல். ஆனால் கொட்டிய கிரவலை இன்னும் ஒருவர் அள்ள வந்திருக்கிறார். ஒரு அரசியல்வாதி ஒருவரை அனுப்பி அங்கே கொட்டுகிறார், அதை அள்ளிக்கொண்டு செல்வதற்கு இன்னும் ஒருவர் வருகிறார். அதனை தடுக்க முற்பட்ட இந்த பிரதேசத்தை சகோதரர் ஒருவர் சேட்டுக்குளரை பிடித்து
நீ யார் இதை கேட்பதற்கு என்று சொல்கின்ற அராஜகத்தை தான் கடந்த தேர்தலின் போது மக்கள் அளித்த வாக்குறுதிக்கு பரிசாக இங்கே கிடைத்திருக்கிறது. மிகுந்த கவலையோடு இந்த பிரதேசத்தை இந்த மக்கள் சொன்னார்கள். இங்கே அன்றாடம் குப்பையினுடைய அந்த சூழல் பிரச்சனைகளிலும் நாத்த ஊத்தைகளிலும் கிடந்து தவித்து பல்வேறு நோய் நொடிகளுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்த முற்படுகின்ற போது அவர்களுக்கு கிடைக்கின்ற பரிசு ஷேட்குலர்களை பிடித்து உருக்கி அதட்டி அரசியல் அராஜகம் பண்ணுகின்ற ஒரு தலைமைத்துவத்தை தான் இந்த ஊரிலே நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் மக்களின் பிரச்சனைகளை மூடி மறைக்கின்ற இந்த அபிவிருத்தி திட்டம் எங்களிடம் கிடையாது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற வேலை திட்டங்கள் தான் எங்களிடம் இருக்கிறது. இந்த பிரதேசத்து மக்களோடு நான் உரையாடிய போது நான் சொன்னேன், ஆற்றங்கரையிலே குப்பை கொட்டுகின்ற வேலை திட்டம் யாருக்குரிய வேலை திட்டம் என்றால், ஒரு கிராமமாக காத்தாங்குடி இருந்த போது மனிதன் வாழாத அல்லது மனித சஞ்சாரமற்ற பிரதேசமாக ஆற்றங்கரை இருந்த போது தொடங்கிய வேலை திட்டம் இது. ஒரு கிராமத்துக்கு எங்கோ தூர இடத்தில் காட்டிலே கொண்டு குப்பைகளை கொட்டி வருவது என்பது ஒரு வகையான தீர்வு குப்பை பிரச்சனைக்கு. ஆனால் காத்தாங்குடி இப்போது நகரமாக மாறி இருக்கிறது. மிக அடர்த்தியாக மக்கள் நிறைந்து வாழுகின்ற நகரமாக மாறி இருக்கின்ற நிலையிலும் ஆத்தங்கரையிலே குப்பை கொட்டுகின்ற திட்டம் ஒரு நகரத்துக்குரிய திட்டம் கிடையாது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் பொதுமக்களாகிய உங்களுடைய கவனத்துக்கு சொல்ல வேண்டும். இந்த பிரதேசத்தின் முக்கிய அரசியல்வாதி ஒருவர் இப்போது தேர்தல்களிலே மேடைகளிலே ஒரு விடயத்தை பிரஸ்தாபித்து வருகிறார். இந்த காத்தாங்குடி நகரசபையினை மாநகர சபையாக மாற்றுவதற்கு நான் லட்சியம் வைத்திருந்தேன், திட்டங்களை கொண்டிருந்தேன். அதனை இன்னும் ஒரு பிரதேசத்து அரசியல்வாதி தடுத்து விட்டார் என்று மக்கள் முன் பிரஸ்தாபித்து வருகிறார். நான் அவரிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம், இந்த சபையை மாநகர சபையாக மாற்ற வேண்டாம், மக்கள் வாழக்கூடிய ஒரு சபையாக மாற்றுங்கள். இந்த நகரை மாநகர சபையாக மாற்றுவதில் மக்களுக்கு எந்த பிரயோசனம் கிடையாது. மனிதர்கள் வாழக்கூடிய நகராக இதனை மாற்றுங்கள், அது போதுமானது. மாநகர சபை என்ற பெயரையும் இதே குப்பை மேட்டையும் வைத்துக் கொண்டு மக்கள் எதை அடைய போகிறார்கள்? மாநகர சபை உருவாக்குவதால் உங்களது தொழிலுக்கு லாபம் இருக்கலாம். இங்கே மேயராக ஒருவர் வருவார், மாநகர சபை என்றால் இப்போது சேர்மனாக இருக்கின்றவர் மேயராக உருவாவார். அவருடைய சம்பளம் கொஞ்சம் கூடும், அரசியல் அந்தஸ்து கூடும். இது உங்களுக்கு கிடைக்கின்ற லாபம், மக்களுக்கு இதில் எந்த லாபமும் கிடையாது. எனவே மாநகர சபையாக மாற்றுகின்ற திட்டத்தை விட்டு மக்கள் வாழக்கூடிய சபையாக காத்தாங்குடி நகர சபையை மாற்றுவதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றுதான் அந்த அரசியல்வாதியிடம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி மக்களுடைய குப்பைகளுக்கான தீர்வு இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் காத்தாங்குடி நகரை பொறுத்தவரையில் 3 முக்கியமான பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக அடையாளம் கண்டிருக்கிறோம். அதில் முதலாவது இந்த குப்பை கொட்டுகின்ற இந்த பகுதி மக்களுக்கான தீர்வு. இரண்டாவது அங்கே டெலிகாம் வீதியில் இருக்கின்ற மடுவ பிரச்சனை. இதே போலத்தான் அதுவும் அந்த மக்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கும் ஏராளமான மக்களுடைய வாழ்க்கைக்கும் சுகாதார சீர்கேடாக மாறி இருக்கிறது. ஆனால் கடந்த 25 வருடங்களாக அதிகாரத்தில் இருந்த எவராலும் அதனை தீர்த்து வைக்க முடியவில்லை. மூன்றாவதாக இந்த முழு நகருக்கும் உரிய வடிகால் பிரச்சனை. இந்த மூன்றும் தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த நகர சபை கூடாக இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நிரந்தரமான அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய அபிவிருத்தி திட்டமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த நகருக்கான வடிகால் அமைப்பு என்பது 2-3 நாட்கள் செய்து முடிக்கக்கூடிய திட்டம் அல்ல. இதற்கு ஒரு ஆழமான திட்டமிடல் அவசியப்படுகிறது. ஏற்கனவே இந்த நகரை பாழாக்கி வைத்திருக்கிறார்கள். இயற்கையாக நீர் வழிந்தோடக்கூடிய நிலமாக இந்த நிலத்தை திட்டமிடாமல் முட்டாள்தனமாக தாறுமாறாக அபிவிருத்தி என்ற போர்வையில் கான்கிரீட்டுகளையும் கற்களையும் போட்ட வீதிகள் காரணமாக இந்த நகர் நமது பிரதேசம் கடுமையாக நாங்கள் திட்டமிட வேண்டிய ஒரு தேவைக்கு எங்களை தள்ளி இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நகருக்கான திட்டமிடலை எங்களுடைய கையில் அதிகாரம் கிடைக்கின்ற போது முதல் பணியாக நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த நகரை அங்குலமாக அளந்து இந்த பகுதிக்கான
அபிவிருத்தி திட்டத்துக்கான வீதி அமைப்புக்கும் வடிகால் அமைப்புக்குமான ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு விரிவான திட்டம் ஒன்றினை தயாரித்து இந்த சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம், இந்த நகரசபையிலே நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலம் அடியாகத்தான், அந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பகுதியிலே செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வீதிகள், செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வேலை திட்டங்களும் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற போது இறுதியிலே அது இந்த நகர் முழுவதற்குமான ஒரு முழுமையான திட்டமாக மாறும், முழுமையான வடிகாலாக மாறும் என்று நம்புகின்றோம். அது ஒரு நீண்டகால வேலை திட்டமாக அமையும். ஆனால் இந்த பிரதேசத்து மக்களின் உடனடி தேவையாக இருக்கின்ற குப்பை பிரச்சனையும் அங்கே மடுவ பிரச்சனையாக இருக்கின்ற இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வுக்கான திட்டங்களாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக இந்த பிரதேசத்திலே குப்பைகளை வைத்துக் கொண்டு இங்கே கிரவல்களை போட்டு மூடி மறைக்கின்ற திட்டமாக எங்களுடைய திட்டம் அமையாது. பல்லாண்டு காலமாக இந்த சுகாதார சீர்கேட்டிலே வாழ்ந்த நீங்கள் இன்னமும் ஒரு வருடக்கணக்காக இந்த சுகாதார சீர்கேட்டிலே உங்களை நிர்பந்திக்கிற திட்டமாக அது மாறாது. நீங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற, மகிழ்ச்சியுடன் அங்கீகரிக்கின்ற ஒரு திட்டமாக அது மாறும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவருகின்ற போது அதனை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்வீர்கள். ஒரு விடயத்தை மாத்திரம் இங்கு நான் உங்கள் சிந்தனையை தூண்டி விடுவதற்காக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். குப்பை என்பது மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற இறுதி நாள் வரையும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. காத்தாங்குடிக்குரிய பிரச்சனை காத்தாங்குடிக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை கிடையாது. காத்தாங்குடியிலும் குப்பை இருக்கிறது, கொழும்பிலும் குப்பை இருக்கிறது, சிங்கப்பூரிலும் குப்பை இருக்கிறது, லண்டனிலும் குப்பை இருக்கிறது. சில நேரம் லண்டனிலும் சிங்கப்பூரிலும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்குகின்ற அந்த குப்பையை விட மிக கணிசமான குப்பைகளை அவர்கள் உருவாக்குவார் என்றால் அங்கே அந்த நாடுகளிலே பொலித்தீன்களும் பிளாஸ்டிக்குகளும் பாவிக்கின்ற வீதம் அதிகமாகும். ஆனால் அங்கெல்லாம் அந்த நகரத்துக்குரிய ஒரு சிறப்பான திட்டம் இருக்கிறது. மக்களின் தலைகளிலே இந்த சுமைகளை சுமத்தாத சிறப்பான திட்டம் அங்கே இருக்கிறது. அந்த திட்டத்தின் பின்னணியிலே ஆளுமை மிக்க நிர்வாகம் இருக்கிறது, அறிவுபூர்வமான நிர்வாகம் இருக்கிறது. இருந்ததன் காரணமாக அந்த திட்டங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியான ஒரு ஆளுமையும் அறிவும் மிக்க ஒரு நிர்வாகம் தான் காத்தாங்குடி நகர சபையிலே பதவியை நிர்வாகத்தை பொறுப்பேற்கின்ற போது இந்த பொதுமக்களுடைய தீர்க்கப்படாத இந்த பிரச்சனைகளுக்கு திட்டமாக மாறும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் திட்டமிட்டு செய்கின்ற வேலை திட்டங்களுக்கு மற்றொரு உதாரணம் தான் ஏழை மாணவர்களுக்காக நாங்கள் அப்பியாச கோப்பிகளை விநியோகித்தோம். 2009ஆம் ஆண்டு இந்த மாணவர்களுடைய கல்வி பின்னடைவுக்கான ஒரு காரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் அடையாளம் கண்டோம். பாடசாலை தொடங்குகின்ற காலத்தில் ஜனவரி மாதத்தில் பாடசாலை தொடங்குகிறது. டிசம்பர் மாதத்தில் பொதுவாக மழை காலமாக இருக்கும். அன்றாடம் கூலி தொழில் செய்கின்ற சகோதரர்கள், மீன்பிடி அல்லது ஏனைய அன்றாடம் தொழில் செய்கின்ற சகோதரர்கள் பெரும்பாலும் தொழில்களை நாளாந்த வருமானத்தை இழக்கின்ற காலப்பிரிவாக இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் பிள்ளை பாடசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் வருகின்ற போது ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் செலவழித்து உடனடியாக அந்த பிள்ளைகளுக்குரிய அப்பியாச கோப்பிகளை, பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது. அதன் விளைவாக மாணவர்களுடைய வரவு பாடசாலை ஆரம்பிக்கின்ற காலத்திலே குறைவாக இருக்கிறது, ஏழை மாணவருடைய வரவு. அதன் காரணமாக அந்த வருடத்திலே தொடர்ச்சியாக மாணவர்கள் கல்வியிலே பின்னடைந்து விடுகிறார்கள். எனவே இந்த மாணவர்களுடைய தொடர்ச்சியான கல்வி ஊக்குவிப்பு வேலை திட்டமாக ஏழை மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அப்பியாச கோப்பிகளை இலவசமாக வழங்குகிற ஒரு வேலை திட்டத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தது. 1000 மாணவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் முதலாவது திட்டத்திலே நாங்கள் தொடங்கி வைத்தோம், வழங்கினோம். அப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம், இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் உதவி பெற வேண்டிய மாணவர்களுடைய உண்மையான எண்ணிக்கையை பார்க்கின்ற போது குறைந்தது 5000 மாணவர்களுக்காவது திட்டம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்ததன் விளைவு கடந்த டிசம்பர் மாதத்தில் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டோம். இதற்கு அரசாங்கம் நிதி தரவில்லை. வெள்ளம் வந்து ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் முன்னே வந்து இந்த அப்பியாச கோப்பிகளை எங்களுக்கு வழங்கும் வரை நாங்கள் காத்திருக்கவில்லை. இந்த மக்களுக்காக
இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற தூய எண்ணத்தோடு எங்களது சொந்த நிதிகளை, சொந்த பணங்களை கணிசமான அளவு அதிலே போட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவு பொதுமக்களுடைய தனவந்தருடைய நிதிகளை எடுத்து ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முடிவு செய்தோம். இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட வேலை கிடையாது. ஜனவரி மாதத்திலே பாடசாலை தொடங்குவதாக இருந்தால் அதனை ஒரு நல்ல நோக்கத்திலே மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல நோக்கத்திலே செய்வதாக இருந்தால் டிசம்பர் மாதத்திலே மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். டிசம்பர் மாதம் பாடசாலை தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் 5000 மாணவர்களுக்கும் அந்த அபியாச கோப்பைகளை வழங்குகிற திட்டத்தை நாங்கள் பூர்த்தி செய்தோம். அப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. மார்ச் மாதம் 17ஆம் தேதி தேர்தல் இருப்பதாக யாருக்கும் தெரியாது. 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எதை வாக்குறுதியாக அளித்தோமோ அதனை இந்த மக்களின் நலன் கருதி எங்களது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த இறையச்சத்தின் காரணமாக டிசம்பர் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றினோம். வீடு வீடாக சென்று ஏழை மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய அந்த டோக்கன்களை கொடுத்து அந்த பெற்றோர்களை அழைத்து பாடசாலை மாணவர்கள் கல்வி விடயத்திலே ஏழை மாணவர்கள், ஏழை பெற்றோர்கள் கல்விக்காக கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பற்றி அவர்களுக்கு உணர்த்தி அதே நேரம் அதோடு சேர்த்து சமூக விவகாரங்களையும் சமூக பொறுப்புணர்ச்சியும் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை உணர்த்தி ஒரு 2 மணித்தியாளர் உரையாற்றி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு கௌரவமாக கொடுத்து அனுப்பினோம். இப்போது மீண்டும் கொப்பி கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டம் தொடங்கி இருக்கிறது. அதற்காக முதலில் இந்த பாடசாலை தான் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னார்கள். ஒரு பேண்ட் வாத்தியம், ஊர்வலம், அரசியல்வாதிக்குரிய பட்டாசு ஆகிய வளமையான அரசியல் கோமாளித்தனங்களை நடத்தி கொண்டு மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்காக உதவி செய்வதாக கூறிக்கொண்டு இங்கே அதனை கொடுத்தார்கள். இந்த இடத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டியதெல்லாம் 25 வருடம் மாகாண சபை அதிகாரம், பிரதி அமைச்சர் பதவி அதிகாரம், மீண்டும் மாகாண சபையிலே 10 அமைச்சர்களை வைத்துக் கொண்ட அதிகாரம், ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் தனது பொக்கெட்டிலே வைத்திருப்பதாக சொல்லிக் கொண்ட அதிகாரம் ஆகிய இத்தனை அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு 25 வருடம் சென்றிருக்கிறது பிரதி அமைச்சர் அவர்களுக்கு ஒரு 4 கொப்பிகளை வழங்குவதற்கு. ஒரு 4 கொப்பிகளை, 4 20 தாள் கொப்பிகளையும் ஒரு ரேசரையும் வழங்குவதற்கு ஒரு 25 வருடம் சென்றிருக்கிறது. இதனை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நயவஞ்சகத்தனமான முயற்சி! மக்களை முட்டாள்கள் நினைத்துக் கொண்டு செய்கிறார்களா? ஜனவரியிலே பாடசாலை தொடங்குகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் டிசம்பரிலே அதனை செய்ய வேண்டும். இத்தனை வருடங்களாக செய்தார்களா? இல்லாவிட்டால் மார்ச் மாதம் தேர்தல் இல்லை என்றிருந்தால் இப்போதும் செய்திருப்பார்களா? கிடையவே கிடையாது. மக்களை ஏமாற்றுகின்ற நயவஞ்சகத்தனமான முயற்சி. இன்னும் ஒரு கேள்வியையும் பொதுமக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டு வைக்க விரும்புகிறேன். இந்த அரசியல்வாதிக்கு தேர்தல் வருகின்ற போது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு இந்த கொப்பிகளை வழங்க முடியுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை இத்தனை 20 வருடங்களாக வழங்காமல் மக்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்காமல் செய்த துரோகம் தான் என்ன? ஏன் அந்த துரோகத்தை செய்தீர்கள்? மக்கள் அளித்த அதிகாரத்தின் மூலமாக இந்த முறை தேர்தலுக்காக உங்களுக்கு இதனால் செய்ய முடியுமாக இருந்தால் கடந்த 20 வருடங்களாக நீங்கள் செய்யாமல் போனது துரோகத்தை தவிர வேறு என்ன என்பதை நாங்கள் கேட்டு வைக்க விரும்புகிறோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதி மாணவர்கள், நமது பிரதேச மாணவர்களுக்குரிய கல்வி எழுச்சி வேலை திட்டங்களை செய்வதென்பது கடந்த 20 வருட வரலாற்றை நீங்கள் நினைத்து பார்த்தால், நினைவூட்டி பார்த்தால் தெரியும். நான் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த போது, இங்கே இருக்கின்ற ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் பாடசாலை மாணவராக இருந்த போது, இங்கே இருக்கின்ற பல சகோதரர்கள் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே தொழில்களிலும் ஏனைய சாதாரண மனிதர்களாக இருந்த போதும் கல்வி எழுச்சியை இந்த சமூகத்தின் மறுமலர்ச்சி என்று வீடு வீடாக வந்து கல்வி எழுச்சி கோஷங்களை சொல்லி கல்வி ஊக்குவிப்பு வேலை திட்டங்களை நடத்தி பல்வேறு கல்வி எழுச்சி நிகழ்வுகளை செய்த வரலாறு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த எங்களுக்கு இருக்கிறது. 90ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரலாறுகளை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும்.
இன்னும் ஒன்றையும் நாங்கள் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு கொப்பி கொடுப்பதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு